இப்போ அடுத்த 2 வரிகள பார்ப்போம். கன்னடமும் களிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்து ஒன்று பலவாகிடினும். இதுல சுந்தரனார் என்ன சொல்றாரு? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு ஆகிய மொழிகள் எல்லாம் உன் உதரத்து, அதாவது வயிற்றிலிருந்து தோன்றிய மொழிகள் அப்படின்னு பாடுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மையே இருக்கு. நம்ம இப்ப பேசக்கூடிய தமிழ், மலையாளம், கன்னடம், தமிழ், துளு இன்னும் பல திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூல மொழியாக விளங்கியது நம் தமிழின் ஒரு மூத்த முந்தைய வடிவம் அப்படின்னு மொழியியல் வல்லுநர்கள், தட் இஸ் லிங்குவிஸ்ட், அவங்க இதை சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கருத்தை அதிகாரப்பூர்வமாக நம்ம பாடினா பக்கத்து மாநில மக்களை புண்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். அந்த நல்லெண்ணத்தில் தான் நம்ம கலைஞர் ஐயா இந்த 2 வரிகளையும் தூக்கினார். இப்போ அடுத்த வரியை பார்ப்போம். ஆரியம் போல் உலக வழ கழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பு என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே. நம்ம நாட்டில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னைக்கும் நிலைச்சிட்டு இருக்கிறது. சம்ஸ்கிருதம் பெருசா, தமிழ் பெருசா? சுந்தரனார் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆரியம், அதாவது சம்ஸ்கிருதம் மாதிரி பேச்சு வழக்கு அற்று செத்து விடாமல் என்றும் இளமையாக இருக்கும் தமிழ் மொழியே உன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே. இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து. எனவே இதையும் நம்ம கலைஞர் ஐயா நீக்கினார்.